ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல பஞ்சு போல் ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேக்கர்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் சிம்பிளாக நம்ம வீட்டிலையே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். நல்லா இது ட்ரையாக எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, இந்த அளவுகளில் சேர்த்தா போதும். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவிலான ப்ளம் கேக் செய்ய போகிறோம். இது கூட 1/4 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நான் 250 ml கப்பில் 1/4 கப்பு எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக இது எல்லாத்தையும் அரைச்சோன்னா அரைப்படாது. இந்த மாதிரி சுகரை சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துடலாம். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, வால்நட் எடுத்திருக்கேன். அதனால் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இது கூட 4 பேரிச்சம்பழத்தில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, பாதாம் எடுத்துக்கிறேன். டுட்டி ஃப்ரூட்டி அன்றைக்கி 2 கலரில் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு, எல்லோ எடுத்துக்கிறேன். இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு அகலமான பேனில் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். நல்லா அடிக்கனமான பேன் எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விடலாங்க. கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா இந்த மாதிரி உருகி வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உருக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இதனால் கட்டிகள்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி தேன் கலருக்கு வந்துடுங்க. பாருங்கள், இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கலாங்க. சூடான தண்ணி சேர்க்கும்போது இந்த மாதிரி அது கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஸ்டேஜுக்கு மேலே அதை நாம் கிண்டக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு ப்ளம் கேக்கு கொஞ்சம் கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்தாலும் கலந்து விடும்போது அது கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை தனியாக ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒயின்லேயோ ஆரஞ்சு ஜூஸ்லேயோ ஊற வைக்காமல் இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே ஆற விட்டுறாங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டை, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு 2யுமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நுர பொங்கி வரணும். இந்த அளவுக்கு நாம் முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப்பு அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 250 ml கப்பில் நான் இன்றைக்கி அளந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நல்லா பொடி பண்ண சுகரை ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். சுகரை நல்லா பொடி பண்ணிவிட்டு அளந்து எடுத்துக்கலாம். 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப்பு அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்க்காம ஒரு ஃப்ளேவர்லெஸ் எண்ணெயாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுலாங்க. இதெல்லாத்தையும் ஓரளவுக்கு ரஃப்பாக இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஆற வச்சு வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஆறி வரணும். சூடாக ஆட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெய், பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த நம்ம ட்ரை ஃப்ரூட் ஆட் பண்ண அந்த பேனில் சேர்த்து கொஞ்சமாக அதையும் சேர்த்து அதில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போதும், அதிகமாக ஊற்றிட வேணாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு கேக் டின்னு எடுத்துக்கிறேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை டேப் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட டின்னு இல்லை அப்படின்னா உங்களை அடிகனமான ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மாவு போட்டு டேப் பண்ணி நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க நம்ம கேக் மாவை உள்ளே சேர்த்துடலாங்க.
மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்ருங்க. ஒரு 2-3 டைம் நல்லா டேப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு அடிக்கனமான ஒரு அகலமான பேனில் ஒரு ரிங் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா கேக் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, டூட்டி ஃப்ரூட்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா இது உள்ளே போக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ கரெக்டாக 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வரணுங்க. இப்போ நமக்கு கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வெளியில் எடுத்துக்கலாம். கேக்கை வெளியில் வச்சு நல்லா ஆற விட்டுறணும். நமக்கு கேக்கு நல்லா ஆறி வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுறலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. லைட்டாக மேலே டேப் பண்ணி விட்டு எடுத்தோன்னா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல கேக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு பேக்கரி கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டெக்ஸ்சரு, கலரு எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நமக்கு பேக்கரிலாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.